ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து விஜயதசமி, அதாவது தசராவோட 10th டே இன்னைக்கு விஜயதசமி. ஸோ இந்த விஜயதசமினா என்ன அர்த்தம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. விஜயதசமினால வெற்றி, அதாவது இந்த தசராவோட 10 டேஸ்னுடைய வெற்றி வந்து இந்த 10வது நாள் தான் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு எந்த காரியத்தை நீங்க தொடர்ந்துனீங்கனாலும் அதுல கண்டிப்பா என்ன அடைவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவீங்க. அதுதான் இந்த டேவினுடைய ஒரு மெயின் தீமே. ஸோ இன்னைக்கு கண்டிப்பா வெற்றி அடைவீங்க. அதனாலதான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த விஜயதசமி நாள்ல உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளியே தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. நீங்க சார்பு ஆய்வாளரா, அதாவது சப் இன்ஸ்பெக்டரா பொறுப்பேற்று உங்களோட யூனிஃபார்ம்ல அந்த டபுள் ஸ்டார் வரணும் அப்படின்னா பிசிக்கல்ல மட்டும் டபுள் ஸ்டார் போட்டா பத்துமானா? கண்டிப்பா பத்தாது. ரிட்டர்ன்லயும் நீங்க டபுள் ஸ்டார் போட வேண்டிய டாபிக்ஸ் சிலது இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். அதற்கான பிடிஎஃப் தான் இந்த வேப் டு ஸ்டடி பிடிஎஃப். இந்த வேப் டு ஸ்டடி பிடிஎஃப்ல என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தின டீடைல்ஸ் என்ன, இது உங்க கைக்கு எப்படி வந்து சேரும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நான் அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி எங்க பயிற்சி மையத்துல வேலூர், திருச்சி அண்ட் தென் விருதுநகர் 3 கேம்பஸஸுமே எங்களது புதிய பேட்ச், எஸ்ஐக்கான புதிய பேட்ச் எப்போ துவங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய புதன்கிழமை, அதாவது 16/10/2024 நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அட்மிஷன்ஸை பத்தி எந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் அந்த கேம்பஸ்க்கான நம்பர் வந்து முன்னாடி வீடியோவினுடைய முன்னாடியில ஒரு இமேஜ் வந்திருக்கும். ஸோ அதை நீங்க பாஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பர்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். ஸோ புக்ஸுமே எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ்ல இருக்கு. ஸோ நீங்க வேணும்னா ஆர்டர் பண்ணி புக்ஸை வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சஸ்மே அவைலபிளா இருக்கு. நீங்க டெஸ்ட் பேட்சஸ்மே என்ன பண்ணிக்கலாம், தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நவம்பர் மட்டுமே ஒரு நியூ டெஸ்ட் பேட்சஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த பிடிஎஃப் பத்தி பார்க்கலாம். ஸோ இதை இன்னைக்கு மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தான் இதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வேப் டு ஸ்டடி இன்னைக்கு தொட்டுருங்க. இன்னைக்கு தொட்ட காரியம் எல்லாமே என்ன ஆகும், வெற்றியில போய் முடியும். அதனால தொட்டு ஒரு லைனாவது புக் எடுத்து படிச்சிருங்க. ஓகேவா? ஒரு லைன், சிங்கிள் லைனாவது படிச்சிருங்க. ஓகே? ஸோ என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேப் டு ஸ்டடியில நாங்களே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் அண்ட் தென் மாடல் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ், சிலபஸ் வைட்டேஜஸ், ஸோ இது எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு டாபிக் பிசிக்ஸ் அப்படின்னா அதுல மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்துச்சுன்னா அந்த மெஷர்மெண்ட் டாபிக் ஸ்கூல் புக்ஸ்ல எந்த லெசன்ஸ்ல கவர் ஆயிருக்கு, அந்த லெசன்ஸ்ல கவர் ஆயிருக்கும் போது அதுக்கு எவ்வளவு வைட்டேஜஸ் கொடுக்கணும். தட் மீன்ஸ் நாங்க சிங்கிள் ஸ்டார் போட்டிருந்தோம்னா நீயே சொல்றது சிங்கிள் ஸ்டார் அப்படின்னா பாதிதான் அப்படின்ற மாதிரி. அப்ப இதுக்கு ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் தென் ஃபோர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் அண்ட் தென் வந்து எலக்ட்ரிசிட்டி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டார் டாபிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ எந்த லெசன்ல படிக்கணும்ன்றதையும் கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க எங்க கொடுக்கணும், சார் 11th 12th எல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. ஆமாங்க, 11th 12th சில விஷயத்துக்கு மட்டும் படிக்கணும். ஏன்னா இதனுடைய டச்சிங் வந்து எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா 11th 12th சில பேசிக்ஸ் அடிப்படை புரிதலின் பேரில் இங்க இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து 11th 12th இருந்து எடுத்த மாதிரி இருக்கும். பட் ஆனா அதனுடைய பேஸ் தான் எங்க தான் இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 6th to 10th புக்ல தான் இருந்திருக்கு. ஸோ இதை வச்சுதான் இந்த இடத்த நாங்க என்ன பண்ணிருக்கோம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸா கொடுத்துருக்கோம். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஒன்ஸ் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எதுக்கு மூவ் ஆன் ஆகலாம் 11th and 12th. ஸோ 11th செகண்ட் அண்ட் தேர்ட் லெசன் அந்த ஃபோர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டாபிக்ஸை நீங்க என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ அதுக்கு நாங்க இம்பார்ட்டன்டா டபுள் ஸ்டார் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அப்படின்ற காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கணும். அந்த டபுள் ஸ்டார் கொடுத்துருக்கோம்ல அந்த டாபிக்கு அதிகமா என்ன பண்ணணும், ஸ்ட்ரெஸ் கொடுத்து படிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுல இருந்து தொடர்ந்து கேள்விகள் இடம்பெற்று இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அந்த டாபிக் எல்லாம் டபுள் ஸ்டார். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் நாங்களே டாபிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் வைஸ்க்கும் ஒரு விஷயத்துக்கும் பிரிச்சிருக்கோம். ஆனா நீங்க நிறைய பேஷன் கேட்பீங்க, சார் இதெல்லாம் நீங்க டீடைலா சொல்லிட்டீங்க, வேப் டு ஸ்டடின்னு ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, இந்த வேப் டு ஸ்டடி பிடிஎஃப் நாங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதுல இருக்கிறத படிச்சா மட்டும் போதுமா, இல்ல எங்களுக்கு இதை எப்படி படிக்கணும்ன்ற ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு நீங்க சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா ஒரு பிசிக்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ்க்கான ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப், கெமிஸ்ட்ரி அப்படின்னா கெமிஸ்ட்ரிக்கான ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஒரு சப்ஜெக்ட்ஸ்க்குமே நாங்க அதனுடைய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு என்ன பண்றோம், தனித்தனியா வீடியோ பண்றோம். இதை எப்படி படிக்கணும், இதனுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்திருக்கும், அதை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தனித்தனியா நாங்க வீடியோ போடுறோம். ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறது ஜஸ்ட் வேப் டு ஸ்டடி. இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் 3 பார்ட்டா பிரிச்சு, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, சோஷியல் 3 பார்ட்டா பிரிச்சு, ஹிஸ்டரி அண்ட் தென் வந்து ஐஎன்எம் தனியா கொடுத்துருப்போம், அண்ட் தென் வந்து பாலிட்டி, ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைனா கொடுத்து எங்கெங்கெல்லாம் கவர் பண்ணணும் அதர் இம்பார்ட்டன்ட் ஏரியாவும் கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கெல்லாம் நீங்க டபுள் ஸ்டார் போட்டதெல்லாம் ஒழுங்கா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு தான். ஸோ இன்னைக்கு தொட்ட காரியம் கண்டிப்பா வெற்றியில போய் முடியுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி வெற்றியில முடியக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாச்சும் ஒரு கரெக்டா நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு முயற்சி எடுத்துருங்க. ஸோ இந்த பிடிஎஃப் நான் மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா படிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை அப்படின்னு ஆயிட்டதுக்கு அப்புறமா படிக்கிறது நம்ம தள்ளி போடுறது எந்த வகையிலும் நல்லதா இருக்காது. அதனால படிச்சாதான் ஆகணும். படிச்சா மட்டும்தான் அந்த வேலை உனக்கு, படிக்கலைன்னா அந்த வேலை வேறையா இருக்கும்.
ஓகேவா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு தொட்ட காரியம் வெற்றியில போய் முடியட்டும். ஸோ ஒன்ஸ் அகைன் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க மற்றவங்களுக்காக. ஓகேங்களா? ஸோ பண்ணலாம், பகிர்வோம், நல்லதையே பகிர்வோம். ஓகேவா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்தில். நன்றி, வணக்கம்.